பஹல்காமில் ஏன் பாதுகாப்பு பணிக்காக ராணுவ வீரர்களை நிறுத்தவில்லை என எதிர்க்கட்சிகள் எழுப்பிய கேள்விக்கணைகளுக்கு மத்திய அரசு காரணங்களை பட்டியலிட்டு பதிலளித்துள்ளது. டெல்லியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூட்டிய அனைத்துக் கட்சி கூட்டத்தில் பஹல்காமில் பாதுகாப்பு குறைபாடுக்கான காரணம் ஏன் என எதிர்க்கட்சிகள் கேள்வியை முன்வைத்திருந்தனர். சுற்றுலா பயணிகள் அதிகம் விரும்பக்கூடிய புல்வெளி பகுதியான பஹல்காமில் ராணுவ வீரர்கள் இல்லாமல் இருந்தது ஏன் என்ற கேள்வியையும் முன்வைத்தனர். இதனையே காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, ஆம் ஆத்மி பிரதிநிதி சஞ்சய் சிங் ஆகியோர் எதிரொலித்தனர். ஆண்டுதோறும் நடைபெறும் அமர்நாத் புனித பயணத்திற்கான காலகட்டம் என்பதால் அந்த பகுதியில் ராணுவ பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டிருந்ததாக மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அமர்நாத் யாத்ரீகர்களின் பாதுகாப்புக்கான பயணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. அதேவேளையில் பஹல்காம் பகுதியில் இத்தனை சுற்றுலா பயணிகள் செல்லவிருக்கின்றனர் என்பது குறித்த தகவல் எதையும் மாநில அரசு தெரியப்படுத்தவில்லை என்றும் மத்திய அரசு குறிப்பிட்டுள்ளது. இதன் காரணமாகவே ராணுவ துருப்புகள் அங்கு நிறுத்தப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளது. சிந்து நதி ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்தது ஏன் என்றும், தண்ணீரை தேக்கி வைக்கும் அளவுக்கு நம்மிடம் கொள்ளளவு திறன் இருக்கிறதா எனவும் எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்பின. இதற்கு பதிலளித்திருக்கும் மத்திய அரசு, உடனடியாக இதன் தாக்கம் இருக்காது எனவும், இந்தியாவின் நகர்வுகள் எப்படி இருக்கும் என்பதற்கான திட்ட வியூகத்தின் குறியீடே இந்த முடிவு என்றும் பதிலளித்துள்ளது. பாகிஸ்தான் நாட்டினர் அனைவரையும் தங்கள் மாநிலங்களில் இருந்து வெளியேற்ற மாநில முதல்வர்களுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். அனைத்து மாநில முதல்வர்களையும் தனிப்பட்ட முறையில் தொலைபேசியில் அழைத்து பேசிய அமைச்சர் அமித்ஷா, நாளை மறுநாளுக்குள், அதாவது 27ஆம் தேதிக்குள் பாகிஸ்தானியர்கள் அனைவரும் நாட்டில் இருந்து வெளியேற்றப்பட வேண்டும் என்றும், காலக்கெடு முடிந்ததற்கு பிறகு யாரும் நாட்டில் தங்கி இருக்காததை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தங்கள் மாநிலங்களில் இருக்கும் பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து அவர்களை அவர்களது நாட்டிற்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளார். பஹல்காம் சம்பவம் மனித குலத்திற்கு எதிரானது என்று தெரிவித்துள்ள மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, இத்தாக்குதலை எதிர்க்கட்சிகள் ஒன்றுபட்டு வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்துள்ளார். பஹல்காம் தாக்குதலில் காயமடைந்தவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறிய ராகுல் காந்தி, தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா, முதல்வர் உமர் அப்துல்லா ஆகியோரையும் சந்தித்தார். பின் செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாட்டு மக்களை பிளவுபடுத்த வேண்டும் என்ற நோக்கத்துடன் பஹல்காமில் பயங்கரவாத தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், ஜம்மு காஷ்மீர் மக்கள் இந்த சம்பவத்தை கண்டித்து ஒட்டுமொத்த நாட்டுடன் துணை நிற்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மற்றும் முதல்வரை சந்தித்து இந்த சம்பவம் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தெரிவித்த அவர், இந்த நேரத்தில் காங்கிரஸ் கட்சியின் முழு ஆதரவு இருக்கும் என்பதை உறுதிபட தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். மத்திய அரசு முன்னெடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் முழு ஆதரவு அளிப்பதாக தெரிவித்துள்ளார். சிந்து நதி ஒப்பந்தத்தை மீறியுள்ள இந்தியாவின் செயலை போர் போன்ற நடவடிக்கையாக பார்ப்பதாக பாகிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. இந்தியாவின் நடவடிக்கையை கண்டிப்பதாக பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலில் பாகிஸ்தானை இந்தியா தொடர்பு படுத்துவதை கண்டிப்பதாக கூறி பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் அந்நாட்டு துணை பிரதமர் இஷாக்தர் தீர்மானத்தை கொண்டு வந்தார். தீர்மானத்தின் மீது பேசிய அவர், பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவங்களிலும் பாகிஸ்தான் எதிர்ப்பதாக கூறியுள்ளார். ஆனால் குறுகிய அரசியல் நோக்கத்துக்காக பாகிஸ்தானை இந்தியா குற்றம் சாட்டுவதாக கூறியுள்ள இஷாக்தர், சிந்து நதி ஒப்பந்தத்தை புறக்கணித்து மீறியிருப்பதை போர் போன்ற நடவடிக்கையாக கருதுவதாக தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து குரல் வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு இந்தியாவை கண்டித்து பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. காஷ்மீர் பஹல்காமில் நடைபெற்ற தீவிரவாத தாக்குதலுக்கு ரஜினிகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பஹல்காமில் நடந்தது போன்ற தாக்குதலை கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத வகையில் கடும் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினார். காஷ்மீரில் அமைதி திரும்புவது எதிரிகளுக்கு பிடிக்கவில்லை என்றும், தீவிரவாதிகள் மீது மத்திய அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்கும் என்று நம்புவதாகவும் ரஜினிகாந்த் தெரிவித்தார். காஷ்மீரில் ஒரு அமைதி இயற்கையாக திரும்பியிருக்கிறது எதிரிகளுக்கு பிடிக்கல, அது எப்படியாவது கெடுக்கூடாது சொல்லி அவங்க செய்கிறாங்க. ஸோ டெஃபினெட்லி அந்த செஞ்சவங்களுக்கும் அது பின்னாடி இருக்கிறவங்களுக்கும் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து கண்டுபிடிச்சி தீவிரமான ஒரு கடினமான ஒரு தண்டனை கொடுக்கணும். இந்த மாதிரி மறுபடியும் செய்யணும் சொல்லி அவங்க கண்ணு கூட எதிர்பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சவங்க செய்கிறாங்க நம்பிக்கை இருக்குது. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ செய்யணுமோ அதை செய்யணும்.